நடுவில் தீபா சைட்ல இருந்து எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. தீபாவோட ஃப்ரெண்டு சிபிஐ கிட்ட போய் ஏதோ சொன்னதா கேள்விப்பட்டோம். அப்படியெல்லாம் பண்ணாங்கன்னா தமிழை காப்பாற்றவே முடியாது. துளசி கிட்ட சொல்லி அவங்கள நீங்க தான் கண்ட்ரோல் பண்ணணும். ஆமா, துளசி சிஸ்டர் எங்க சார்? அவ மாப்பிள்ளைய பத்தி விசாரிக்க மும்பை போயிருக்கா. மும்பைக்கா? என்னங்க இது? இப்படி ஆளுக்கு ஒவ்வொரு டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தா எங்களால ஒன்றும் பண்ண முடியாது. தமிழோட வைஃப்னு தெரிஞ்சு சிபிஐ அவங்கள ஃபாலோ பண்ணாங்கன்னா என்னங்க பண்றது? கொஞ்ச நாள் கண்ட்ரோலா இருக்க மாட்டாங்களா? தம்பி, இது வரைக்கும் மாப்பிள்ள தான் எல்லாத்தையும் பார்த்து பாரு, நாங்களும் பொறுமையா இருந்தோம். ஆனா நீங்க தான் இப்ப சொல்றீங்கல்ல தீபா சைட்ல இருந்து பிரச்சனை வருதுன்னு. அதுக்கு நாங்க என்ன பண்ண முடியும்? நாங்களும் மாப்பிள்ளையை தேடித்தானே ஆகணும். சார், இந்த விஷயத்துல யாராவது ஒருத்தர் தான் முடிவெடுக்கணும். சப்போஸ் தமிழ் எங்கே இருக்காரு தெரிஞ்சாலும் அவரால் இது சரி பண்ண முடியாது. அது மினிஸ்டரால மட்டும்தான் சார் முடியும். தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க. துளசிக்கு ஃபோன் பண்ணி உடனே வர சொல்லுங்க. அவங்க மும்பையில் இருந்தாங்கன்னா எல்லாருக்கும் டேஞ்சர் தான் சார். அதுக்கப்புறம் தீபாவோட ஃப்ரெண்டு கல்யாணிய துளசி மூலமாகவோ இல்ல தீபா மூலமாகவோ அவங்கள கண்ட்ரோல் பண்ண பாருங்க. எல்லாத்தை விட முக்கியமான விஷயம், தமிழ் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சு அவர் சேவ் பண்ற வரைக்கும் மினிஸ்டர் பத்தியோ மாயா மேடத்தை பத்தியோ தமிழுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்கிற பிசினஸ் டீலை பத்தியோ நீங்க யாருக்கிட்டையும் மூச்சே விடக்கூடாது. அப்படி பண்ணீங்கன்னா தமிழே நாங்க காப்பாத்துறோம். இல்ல எங்க வரைக்கும் நாங்க சேஃப்டி பண்ணிட்டு நாங்க போயிட்டே இருப்போம். என்ன தம்பி இப்படி பேசுறீங்க? நாங்க முழுசா உங்களை தான் நம்பிக்கிட்டு இருக்கோம். நீங்க திடீர்னு பட்டுன்னு இப்படி ஒரு வார்த்தை சொல்லிட்டீங்க. எங்க மாப்பிள்ளையை எப்படியாவது காப்பாத்தி கொடுங்க. உங்களுக்காகத்தானே எங்க மாப்பிள்ளை இதெல்லாம் செஞ்சிருக்காரு. இல்ல சார், தமிழ் நாங்க அப்படியெல்லாம் விட்டுற மாட்டோம். அப்படி நினைச்சிருந்தா நான் இவ்வளவு தூரம் வந்திருப்பேனா? ஆனா நீங்களோ தீபாவோ கல்யாணியோ துளசியோ யாருமே இந்த விஷயத்துல இன்வால்வ் ஆகக்கூடாது. முக்கியமா மினிஸ்டர் பத்தின எதையும் வெளியில சொல்லவே கூடாது. நீங்க கண்ட்ரோலா இருந்தீங்கன்னா தமிழே தீபாவை எல்லாரையும் காப்பாத்திடலாம். சரி தம்பி, நீங்க சொல்ற மாதிரியே நாங்க நடந்துக்கிறோம். தமிழ் பத்திரமா வீட்டுக்கு வர்றது உங்க கையில தான் இருக்கு. தமிழ் எப்ப ஃபோன் பண்ணாலும் இம்மிடியேட்டா எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. மினிஸ்டர் மீறி தாறுமாற ஏதாவது பண்ணாருன்னா அவருக்கு தான் பிரச்சனை. தயவு செஞ்சு அவருக்கு அட்வைஸ் பண்ணி எங்கிட்ட பேச சொல்லுங்க. சரி, ஃபோன் பண்ணா உங்ககிட்ட பேச சொல்றேன். ஆனா எங்க மாப்பிள்ளைக்கு நீங்க ஒன்றும் பயப்படாதீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க. எல்லாரும் கோஆபரேட் பண்ணீங்கன்னா இதை ஈஸியா சரி பண்ணிடலாம். தைரியமா இருங்க. வரேம்மா. வரேன் பிரதர். சரி, வரேன் சார். எனக்கு மினிஸ்டரோட அப்பாயின்மெண்ட்ஸ் தெரியும்ல? தெரியும் மேடம். சரி, என்ன பண்ணணும்னு நான் சொல்றேன். ஓகே மேடம். சொல்லு சத்யா. தமிழ் மாமனார் வீட்டில் எல்லாத்தையும் சொல்லிட்டேன் மேடம். ஓகே மேடம், நான் மும்பை வந்த உடனே கால் பண்றேன். ஓகே. தீபா, உங்க 2 பேர் மேலையும் கேஸ் ஃபைல் பண்றதா முடிவு பண்ணிருக்கோம். ஹவாலா குற்றவாளிக்கு உதவி பண்ணது, அவன் தப்பிக்க உதவியது, உண்மையை மறைச்சது, இந்த காரணங்களுக்காக உங்க மேல எஃப்ஐஆர் போடுறோம். இதுல சைன் பண்ணு.
இல்லனா உண்மையை ஒத்துக்கோ. என்னோட ஃப்ரெண்டு தமிழரசு தான் கார் அனுப்ப சொன்னாரு, எனக்கும் ஷாமுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு நீ விலகிக்க. நான் நிரபராதி, எனக்கும் இந்த குற்றத்துக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு இதுல சைன் பண்ணு. உங்களை விட்டுறோம். சைன் பண்ணுமா? இல்ல மேடம், தமிழ் சார் என்னோட ஃப்ரெண்டு தான். ஆனா அவர் தான் கார் அனுப்ப சொன்னாருன்னு என்னால ஒத்துக்க முடியாது. ஏன்? ஏன்னா அது உண்மை கிடையாது. இந்த கேஸோட எல்லா டீடைல்ஸையும் நாங்கள் கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம். தமிழரசுக்கும் சென்ட்ரல் மினிஸ்டருக்குமான ரிலேஷன்ஷிப், அவங்களுக்குள்ள இருக்கிற பிஸ்னஸ் டீல் எல்லாமே எங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்னால் அவரை காப்பாற்ற முடியாது. தமிழரசை எப்படியும் நாங்கள் அரெஸ்ட் பண்ணிடுவோம். நாங்கள் யோசிக்கிறது உங்கள் 2 பேரோட ஃபியூச்சருக்காக தான். உங்கள் மேலே கேஸ் ஃபைல் பண்ணிட்டா கோர்ட், ஜெயில், லாயர்னு அலைய வேண்டியிருக்கும். பெயில் கூட கிடைக்காது. அதனால் உங்கள் குடும்பம் ரொம்ப பாதிக்கப்படும். உங்களால் ஃபியூச்சரில் டிராவல்ஸை கூட ரன் பண்ண முடியாது. காரெல்லாம் ஜப்தி பண்ணிடுவோம். லைசன்ஸை கேன்சல் பண்ணிடுவோம். இது ஹவாலா மோசடி. இதில் தீவிரவாதிகள் கூட சம்மந்தப்பட்டிருக்கலாம். குற்றத்தோட தன்மையை பொறுத்து பல லட்சம் ஃபைன் கட்டணும். அது மட்டும் இல்லாமல் 10 வருஷம் ஜெயில் தண்டனையும் கிடைக்கும். தண்டனை முடிச்சு வெளியே வந்தாலும் ஜெயிலுக்கு போயிட்டு வந்த பொண்ணுங்கன்னு எல்லாரும் உங்களை தப்பா பேசுவாங்க. இதெல்லாம் தேவையான யோசி. உண்மையை ஒத்துக்க. இத பார்திப்பா, நீங்க 2 பேருமே வயசு பொண்ணுங்க. இன்னும் வாழ வேண்டியது இவ்வளவோ இருக்கு. இந்த பொண்ணுக்கு இன்னும் கல்யாணம் கூட ஆகலன்னு நினைக்கிறேன். இத பாருமா, நீ பிடிவாதமா இருக்கிறதுனால உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, இந்த பொண்ணோட வாழ்க்கையும் சேர்ந்து பாதிக்கப்படும். சோ நீ உண்மையை ஒத்துக்கிறதா நல்லது. அப்படி பண்ணா நாங்க இப்பவே உங்களை விடுதலை பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் கோர்ட்ல வந்து சாட்சி சொன்னா போதும். என்ன சொல்ற? கையெழுத்து போடு. இல்ல மேடம், எங்களை மாதிரி தான் என் ஃப்ரெண்டும். அவரும் நிரபராதி தான். அவர் கார் அனுப்ப சொல்லவே இல்ல. இவங்க திருந்தவே மாட்டாங்க மேடம். ஃப்ரெண்ட காப்பாத்துறத நினைச்சு முட்டாள்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அதை என்கிட்ட கொடுங்க மேடம், நான் சைன் பண்ணி தரேன். அவர் தான் கார் அனுப்ப சொன்னாரு, அவர் தான் பிக்கப் பண்ண சொன்னாரு. இத நான் எங்க கேட்டாலும் சொல்வேன் மேடம். எதுலனாலும் சைன் பண்ணுவேன். ஏய், உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? நீங்க தாங்க பைத்தியம் மாதிரி நடந்துக்கிறீங்க. நடந்த உண்மையை ஒத்துக்கிறதுல உங்களுக்கு என்னதாங்க பிரச்சனை? உங்க நல்லதுக்கு தானே பேசுறாங்க. அத கூட புரிஞ்சுக்காம ஏன் வாழ்க்கையை சேர்த்து கெடுக்குறீங்களே? மேடம், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நான் இவங்களோட பேசுறேன். எப்படியாவது சம்மதிக்க வைக்கிறேன் மேடம். ப்ளீஸ் மேடம். ஓகே, உங்களுக்கு 1 ஹவர் டைம் தரோம். அதுக்குள்ள கலந்து பேசி ஒரு நல்ல முடிவு எடுத்தீங்கன்னா நீங்க விடுதலை ஆகலாம். இல்லைன்னா கேஸ் ஃபைல் பண்ணிடுவோம். இன்னைக்கே ஜெயிலுக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க சொல்ற உண்மை கூட உங்களை காப்பாத்தது பாத்துக்குங்க. மேடம் போலாம் மேடம். சரி, கேஸ் அப்புறமா ஃபைல் பண்ணலாம். ஏங்க, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? நாங்க பாட்டுக்கு கார்மெண்ட்ஸ் கம்பெனில வேலை பார்த்துட்டு நிம்மதியா வாழ்க்கைய ஓட்டிட்டு இருந்தோம். என்னென்னமோ ஆசையை காட்டி இப்படி சிக்கல்ல மாட்ட வச்சிட்டீங்களே. உங்களுக்கு எல்லாம் மனசாட்சியே இல்லையா? இங்க பாரு கோமதி, என்னால உனக்கு எந்த பிரச்சனையும் வராது. வந்துருச்சேங்க. உங்க ஃப்ரெண்ட் சொன்னதா சொல்லி நீங்க தானே ஏர்போர்ட்டுக்கு அனுப்புனீங்க. சொல்லுங்க, நீங்க தானே என்ன அனுப்புனீங்க. சார், மேடம்? ரெக்கார்ட் ஆகுதுல்ல? ஆயிட்டு இருக்கு மேடம். ஏன் மேடம் பேசாம இருக்கீங்க? நான் வேண்டான்னு சொல்லி கேட்காம நீங்க தானே என்ன ஏர்போர்ட்டுக்கு அனுப்புனீங்க. இப்ப மாத்தி பேசி என் வாழ்க்கையே கெடுக்க பாக்குறீங்களே.
மேடம். நான் சொல்றத கேளுங்க. நீங்க உண்மையை ஒத்துக்கிட்டா நம்ம ரெண்டு பேரையும் வெட்டுருவாங்க மேடம். ஒத்துக்குங்க மேடம். கோமதி அழாத. இந்த மாதிரி இக்கட்டான சிச்சுவேஷன்ல நம்ம பேசுறதை விட பேசாம இருக்கிறது தான் நல்லது. நானும் நீயும் சட்டத்தை மீறி எதுவுமே பண்ணல. நேர்மையா தான் இருக்கும். காலம் நம்மள விடுதலை பண்ணும். நான் உன்னை காப்பாத்துறேன். தைரியமா இரு. நீங்க ஏன் மேடம் இப்படி இருக்கீங்க? ஒரே ஒரு கையெழுத்து போட்டா நம்ம ஈஸியா விடுதலை ஆயிடலாம். உங்களை நீங்களே காப்பாத்திக்க மாட்டேங்கிறீங்க. அப்புறம் நீங்க எப்படி என்ன காப்பாத்துவீங்க? எனக்கு நம்பிக்கை இருக்கு கோமதி. தமிழ் சார் எனக்காக எவ்வளவு பண்ணிருக்காரு. அவரால நமக்கு பிரச்சனைன்னு தெரிஞ்சா அவர் கண்டிப்பா காப்பாத்துவாரு. அதுக்கு இன்னும் டைம் இருக்கு. நீ பதறாத கோமதி. தமிழ் வந்து நம்மள காப்பாத்துவாரு. அவர் வரலன்னா என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா வருவாரு. அப்படின்னா கார் அனுப்ப சொன்னது அவர் தானே, ஒத்துக்கிறீங்களா? இல்ல கோமதி, அவர் என்ன பார்க்கவும் இல்ல, கார் அனுப்ப சொல்லவும் இல்ல. எத்தனை முறை கேட்டாலும் இதுதான் என்னோட பதில். ஸ்டாப் பண்ணுங்க ஓகே மேடம். சார். அவர் ரொம்ப அடமெண்டா இருக்கா. 1 hour டைம் கொடுங்க. ஒத்துக்கறாளான்னு பாருங்க. இல்லனா கேஸ் ஃபைல் பண்ணி ரெண்டு பேரையும் ஜெயிலுக்கு அனுப்பிடுங்க. ஓகே மேடம். ஒரு பாவமும் அறியாத என் வாழ்க்கையில விளையாடுறீங்களே, இது உங்களுக்கே நல்லா இருக்கா? சிஸ்டர், நம்ம டைரக்டாக மினிஸ்டர் வீட்டுக்குலாம் போவேண்ணா. சத்யா ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லுவோம். தமிழ் எங்கே இருக்குன்னு அவட்டே விசாரிப்போம். நீங்கள் ட்ராவல் பண்ணி வந்தாலும் டயர்டாக இருப்பீங்க. ரெஸ்ட் எடுங்க, அப்புறம் பார்த்துக்கலாம். இல்ல நிதிஷ், அவர் எங்க இருக்காருன்னு தெரியற வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியாது. நீங்க இப்பவே சத்யாவுக்கு கால் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம அவரை நேர்லயே போய் பார்க்கலாம். இல்லை வேணாம் சிஸ்டர், அவர் அங்கே வர சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும். ஒரு நிமிஷம் இருங்க, இப்போ கால் பண்ணுறேன். சிஸ்டர், ஃபோன் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னது ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கா? இப்போ என்ன பண்றது நிதிஷ்? நம்ம அவரை நம்பி தானே வந்திருக்கோம். நம்மளால அவரை தவிர வேற யாரையும் காண்டாக்ட் பண்ண முடியாதே. இப்போ அவரும் இல்லைன்னா நம்ம வேற யாரை விசாரிக்கிறது? எனக்கு ஒன்றும் புரியல சிஸ்டர். யூஸ்வலாக சத்யா ராணுங்க மொபைல்லாம் சுவிட்ச் ஆஃப் பண்ணவே மாட்டாங்க. ஒருவேளை சிபிஐ அவரோட போனை ட்ரேஸ் அவுட் பண்ணுவாங்கன்னு அதுக்காக பண்ணியிருப்பாரோ? தெரியலையே சிஸ்டர், அதுக்காக கூட பண்ணிருக்கலாம். சான்ஸ் இருக்கு. இப்போ என்ன பண்றது நிதிஷ்? நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ண சிஸ்டர். கொஞ்ச நேரம் கழிச்சு ட்ரை பண்ணுவோம். துளசி. அப்பா சொல்லுங்கப்பா. அம்மா எங்க இருக்க? எல்லாரும் பத்திரமா மும்பை போய் சேர்ந்துட்டீங்கல்ல? எல்லாரும் நல்லபடியா வந்து சேர்ந்துட்டோம்ப்பா. நானே உங்களுக்கு ஃபோன் பண்ணணும்னு நினைச்சேன். பதட்டத்துல மறந்துட்டேன்ப்பா. சாரி. பரவாயில்ல, இருக்கட்டும். ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றதுக்கு தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். சொல்லுங்கப்பா. நீங்க மாப்பிள்ளை பத்தி விசாரிக்கிறதுக்கு தான் மும்பை போயிருக்கீங்க. ஆனா சத்தியமூர்த்தி இங்க சென்னைக்கு வந்திருக்காருமா. என்னப்பா சொல்றீங்க? சத்தியமூர்த்தி சென்னைக்கு வந்திருக்காரா? எப்ப வந்தாரு? அது நான் உன்னை நிதிஷ் வீட்ல டிராப் பண்ணிட்டு வந்தேன்ல, அப்பதான் வந்தாரு. என்னப்பா சொன்னாரு? உங்க மாப்பிள்ளைய பத்தி விசாரிச்சீங்களா? அவர் எங்க இருக்காரா? மும்பைல தானே இருக்காரு. பத்திரமா இருக்காருல்ல? இல்லம்மா, மாப்பிள்ளை எங்க இருக்காருன்ற தகவல் அவருக்குமே தெரியல. என்னப்பா சொல்றீங்க? மாப்பிள்ளை மும்பைக்கே வரலன்னு சொல்றாருமா. அவர் எங்க இருக்காரு, கடைசியா எப்ப போன் பண்ணாரு, அதெல்லாம் விசாரிக்கத்தான் வந்திருக்காரு. அவர் மும்பைக்கு போறதா கடைசியா SMS பண்ணதோட சரி. அவர் அங்கதான் வந்திருப்பாரு. அவர் எங்க இருக்காருன்னு நீங்க தான் விசாரிக்கணும்னு நான் அவர்கிட்ட சொன்னேம்மா. என்னப்பா இது? அவர் மினிஸ்டர் பாதுகாப்புல இருக்காருன்னு தான் இது வரைக்கும் நம்பிட்டு இருந்தோம். இப்ப இங்கேயும் வரலனா வேற எங்க தான் போயிருப்பாரு? ஒவ்வொரு நம்பிக்கையா தளர்ந்துகிட்டே இருக்கேப்பா. நீ ஒன்னும் பயப்படாதம்மா. இந்த மாதிரி சூழ்நிலையில தான் நம்ம தைரியமா இருக்கணும். சத்யா உன்னை பத்தி விசாரிச்சாருமா. மாப்பிள்ளைய தேடிக்கிட்டு நீயும் நிதிஷும் மும்பைக்கு போயிருக்கீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா ஆளாளுக்கு ஒரு டைரக்ஷன்ல போயிட்டு இருந்தா வீண் குழப்பமாயிடும். ஏன் இப்படி பண்றீங்கன்னு அவர் வருத்தப்பட்டு கேட்டாரு. நாம வேற என்னப்பா பண்ண முடியும்? அவர் எங்க இருக்காருன்னு தெரியாம நாமளே வருத்தத்துல இருக்கோம். வலி அவருக்கு இல்லப்பா, நமக்கு தான். நாம தானே தேடி ஆகணும். நான் சொல்லிட்டேம்மா. ஆனா
மாப்பிள்ளையோட பாதுகாப்புக்காக தானே இதெல்லாம் சொல்றாங்க. மாப்பிள்ளைய பத்திரமா வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்க்கிற வரைக்கும் அவங்க சொல்றபடி தானே நம்ம கேட்டாகணும். சரிங்கப்பா, நம்ம என்ன பண்ணணுங்கிறாங்க? ஒன்னு அங்க இருக்க வேண்டாம்னு சொல்றாரு. மாப்பிள்ளைய தேடி கண்டுபிடிச்சு அவரை பத்திரமா பாதுகாக்க வேண்டியது எங்க பொறுப்பு. உங்க பொண்ண உடனே சென்னைக்கு திரும்ப வந்துட சொல்லுங்கன்னு உங்ககிட்ட சொல்ல சொன்னாரு. இல்லப்பா, அவர் இல்லாம நான் எங்கேயும் வரதா இல்ல. மினிஸ்டருக்காக ஏதோ பண்ண போய் தானே இவ்வளவு தூரம் ஆயிருக்கு. அவங்களே அதை சரி பண்ணட்டும், என்னோட அனுப்பி வைக்கட்டும். நான் வந்து அவரோட தான்ப்பா வருவேன், தனியெல்லாம் வரமாட்டேன். எல்லாத்துக்கும் மேல தீபாவுக்கும் நெருக்கடி அதிகமாயிட்டே இருக்கு. அவர் வந்தா மட்டும்தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு கிடைக்கும்பா. உன்னோட முடிவுதாம்மா எனக்கும் சரின்னு படுது. நீ அங்க இருந்தா தான் மாப்பிள்ளை விஷயத்துல அவங்களும் கொஞ்சம் பொறுப்பா நடந்துப்பாங்க. ஆனா நடுவுல கல்யாணி வேற ஒரு குளறுபடி பண்ணிருக்காம்மா. என்னப்பா பண்ணா? மாப்பிள்ளை சொல்லித்தான் தீபா கார் அனுப்பிச்சிருக்கான்னு சிபிஐ கிட்ட சொல்லி அவங்க வேற வந்து விசாரிச்சிருக்காங்க. ஐயோ, நீங்க என்னப்பா சொன்னீங்க? சிபிஐ உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா? அப்ப நான் இல்லம்மா, சித்தியும் மோகனும் மட்டும் இருந்திருக்காங்க. ஆனா அவங்க ஒரு மாதிரி சமாளிச்சு சிபிஐ திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. ஆனா இனிமே அந்த மாதிரி நடக்க கூடாது, உங்க பொண்ணுகிட்ட சொல்லி அவளை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கன்னு சத்தியமூர்த்தி சொன்னாரு. ஆமா துளசி, உன்னால முடியும்னா ஒரு வாட்டி தீபாவுக்கு போன் பண்ணி பிரச்சனை சரியாற வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா இருக்க சொல்லு. அவளோட பேச முடியுமான்னு தெரியலப்பா, ஆனா லைன் கிடைச்சா நான் கண்டிப்பா சொல்றேன். இப்போதைக்கு நமக்கு இருக்கிற நம்பிக்கை அவங்க மட்டும்தாம்மா. அவங்க சொல்றபடி நம்ம கேட்போம். சரிங்கப்பா, நான் நிதிஷ் கிட்ட இதை பத்தி கலந்து பேசிட்டு வேற ஏதாவது பண்ண முடியுமான்னு பாக்குறேன். நீ எதை பண்றதா இருந்தாலும் இந்த பிரச்சனை ஒரு சுமூகமான முடிவுக்கு வந்தாகணும். அத மனசுல வச்சுக்கிட்டு பண்ணு. மாப்பிள்ளைய பத்தின ஏதாவது தகவல் தெரிஞ்சா எனக்கு உடனே போன் பண்ணி சொல்லு, சரியா? நான் போன் வச்சிட்டுமா? சரிங்கப்பா. என்ன சொன்னாங்க சிஸ்டர்? சத்யா அவரை தேடி சென்னைக்கு போயிருக்காரா நிதிஷ். அவர் மும்பைக்கே வரலங்கிறாரா? இந்த விஷயத்துல சத்யாலாம் நம்ப முடியாது சிஸ்டர். தமிழ் நிச்சயமா மும்பையில் தான் இருப்பாரு. ஆனா ஏதோ ஒரு பிளானோட தான் உண்மையை மறைக்கிறாங்க. மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி சொல்றீங்க? அவங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்றாங்களா? ஒருவேளை பிரச்சனை சால்வ் பண்ண முடியலன்னா தமிழ் தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சிக்க வச்சிருவாங்க. அதுக்காக தான் அவர் எங்க இருக்குன்னு தெரியாத மாதிரி டிராமா ஆடுறாங்க. என்ன மாப்பிள்ள, என்னென்னமோ சொல்றீங்க? அவன் எங்க இருக்கான்னு தேடி கண்டுபிடிச்சு அவனை எப்படியாவது காப்பாத்துங்க மாப்பிள்ள. அத்தை, டென்ஷன் ஆகாதீங்க. அவனுக்கு என்ன வேணா பிளான் பண்ணட்டும். தமிழ் எங்க இருக்கான்னு விசாரிச்சு அவரை பத்திரமா வீட்டுக்கு கூட்டு வர வேண்டியது என்னோட பொறுப்பு. அதை நான் பாத்துக்கிறேன். சிஸ்டர், இனிமே சத்யாவை நம்புறதுல எந்த ஒரு பலனும் இல்லை. தமிழ் பத்தி எதுவுமே தெரியாதுன்னு நம்மளை நம்ப வைக்க தான் இவ்வளோ மெனக்கெட்டு சென்னை வரைக்கும் போயிருக்கான். உண்மையாவே அவங்க டிராமா தான் பண்றாங்களா நிதிஷ்? ஆமா சிஸ்டர். தமிழ் சென்னையில் என்னன்னு தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஃபோன் பண்ணிருக்கணும்ல, ஏன் பண்ணல? அவனோட ஃபோனை சிபிஐ ட்ரேஸ் அவுட் பண்ணுவான்னு பயந்து தான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணியிருக்கான். இதுல இருந்து அவங்க ஏதோ வில்லங்கம் பண்றாங்கன்னு தெரியலையா? இனிமே உங்க தமிழை காப்பாற்றுவாங்க நம்பிக்கை எனக்கு சுத்தமா கிடையாது. நாம தான் இதை பண்ணி ஆகணும். என்ன பண்ணலாம்னு சொல்லுங்க நிதிஷ். ஏற்கனவே மினிஸ்டரால பாதிக்கப்பட்ட ஃப்ரெண்ட் ஒருத்தருக்கான்னு சொன்னல, அவனை விசாரிச்சா இந்த மாதிரி சிச்சுவேஷன் என்னென்ன பண்ணுவாங்க, தமிழ் எங்க வச்சிருப்பாங்கன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அவனுக்கு ஒரு ஃபோன் அடிச்சு எங்க இருக்கான்னு விசாரிக்கிறேன். சரி. டே சுரேஷ், நான் நிதிஷ் பேசுறேன்டா. சொல்லு நிதிஷ். நீ சொன்ன மாதிரியே என் பிறந்தலாக்கும் மினிஸ்டரால பெரிய சிக்கல் ஆயிடுச்சுடா. அதை பத்தி நான் உங்ககிட்ட கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணணும். உன்னை நான் எங்க பார்க்கலாம்? நான் இப்போ கொஞ்சம் பிஸியா இருக்கேனடா. டே சுரேஷ், இந்த விஷயத்துல உன்னால தான் ஹெல்ப் பண்ண முடியும். அதுக்காக தான் நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். எனக்காக ஒரு 1 hour டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டியா? ஓகேடா. நீ என்ன பண்ற? லாஸ்ட் டைம் நாம ஒரு ரெஸ்டாரண்ட்ல மீட் பண்ணோம்ல, அங்க வந்துரு. அங்க வச்சு எல்லாத்தையும் பேசிப்போம். டே கண்டிப்பா வாடா. கண்டிப்பா வந்துடுறேன்டா. யாரு உன் ஃப்ரெண்டு நிதிஷ் தானே? ஆமா சார். நீங்க சொன்ன மாதிரியே தமிழ் மிஸ் ஆயிட்டா. உங்களால பிரச்சனை ஆயிட்டுதான் சொல்லி என்கிட்ட ஹெல்ப் கேட்டா. அது விஷயமா நேர்ல பேசணும்னு சொல்லி வர சொல்லியிருக்கான் சார். இதான் நடக்கும்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். மாயா, சத்யா கரெக்டா கெஸ் பண்ணிருக்கான். துளசி மூலமா நிதிஷ், நிதிஷ் மூலமா சுரேஷ்னு இந்த டைரக்ஷன்ல தான் வருவாங்கன்னு கரெக்டா சொன்னான். அவன் உன்னதான் அப்ரோச் பண்ணுவான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் அவங்க உன்னை பார்க்கறதுக்கு முன்னால நாங்க உன்னை வர சொன்னோம்.
சார் அவன் என்ன மீட் பண்ணணும்னு கேட்டான், நானும் வரேன்னு சொல்லிட்டேன். இப்போ என்ன சார் பண்றது? கேன்சல் பண்ணிடுவா? நோ 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 அவங்கள நீ கண்டிப்பா பார்க்கணும். அவங்க என்ன ஹெல்ப் கேட்டாலும் மாட்டேன்னு மட்டும் சொல்லாத, சரின்னு ஒத்துக்கோ. அவங்க என்ன ஐடியால இங்க வந்திருக்காங்க, தமிழை கண்டுபிடிக்க என்ன பிளான் வச்சிருக்காங்க, அதுக்காக அவங்க யார் யாரெல்லாம் அப்ரோச் பண்ண போறாங்கன்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கேட்டு தெரிஞ்சுக்கோ. ஓகே சார். ஆனா என்னையோ மாயாவையோ மீட் பண்ண சொன்னாங்கன்னா அதுக்கு மட்டும் நீ ஒத்துக்காத. அதால ப்ராப்ளம் ஆயிடும்னு சொல்லி தட்டி கழிச்சிடு. அவங்க இங்க வரவே கூடாது.